வணக்கம் தலைமைகளே. கமெண்ட்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. அர்னால்டு எம்எஸ் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். பயங்கரவாதிகள் சவ அடக்க ஊர்வலம் நடத்தும் போது அது மேலே குண்டு போடலாமே, எண்ணற்ற பயங்கரவாதிகளை கொல்லலாமே என்று ஒரு சந்தேகம் கேள்வி கேட்டிருந்தார். நாம் நினைப்பதற்கு மேலாக இராணுவ ரீதியான நடவடிக்கையை இஸ்ரேல் இராணுவத்தினர் எடுப்பார்கள், அதில் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு கவர்ட் ஆப்ரேஷனை பற்றி பேச போகிறேன். இஸ்ரேல் இராணுவம் பண்ணது அந்த ஆப்ரேஷனில் அந்த சந்தேகத்திற்கு சவ அடக்க ஊர்வலத்தில் அந்த சுடுகாட்டுக்குள்ள குண்டு போட்ட சம்பவம் நடந்துச்சு. அது இந்த பதிவில் நிச்சயமாக வரும். அந்த கமெண்ட்ல கேள்வி கேட்டனே எனக்கு இந்த ஆப்ரேஷன் தான் நினைவுக்கு வந்துச்சு. பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைக்கு குவைத் தாக்கப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து வந்த 13 ஏவுகணைகள் மற்றும் 17 ட்ரோன்கள் மூலமாக குவைத் தாக்கப்பட்டிருக்கு. இதில் எண்ணற்றவற்றை குவைத் இடையிலேயே வழிமறித்து அழித்து விட்டார்கள். ஆனாலுமே குவைத்துடைய முக்கியமான முதன்மையான விமானத்தளம் தாக்கப்பட்டிருக்கு. ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த ஒருவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். ஒருவேளை குவைத்துக்கு அவர் வேலைக்கு போயிருக்கலாம். ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்காரு, 63 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. இன்னுமே விரிவான செய்திகள் இனிதான் வரும். ஆனால் அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அந்த விமான நிலையம் திரும்ப இயல்பு நிலைக்கு அந்த விமானங்கள் திரும்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரானுடைய தீவுகளை தாக்கியதற்கு பதிலடியாக குவைத்தை நாங்கள் தாக்கியுள்ளோம். குவைத்தும் பக்ரைனும் தான் இப்போ அந்த அமெரிக்கா இராணுவ தளம் அங்கே இருந்து செயல்படுறதுக்கு காரணமாக அமையும் நாடுகள். அதனால தாக்கி இருக்குன்னு சொல்லி ஈரான்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா தாக்கியதால் பதிலடி தாக்கி இருக்கோம் அப்படின்னு அதோட முடிஞ்சிருக்கு. ட்ரம்ப் ஒரு உறுதியான நடவடிக்கையை இனியாவது எடுப்பார் என்று தெரியவில்லை. கடைசியாக கிடைச்ச தகவல் படி இந்த ஈரானுடைய மத வெறியன் மொஸ்தபா கொமேனி அவன் இருக்கானா இல்லையான்னு இன்னும் உறுதியாக தெரியல. அவனோடு நேருக்கு நேர் ட்ரம்ப் பேச விரும்புவதாகவும், ட்ரம்ப் மற்றும் மொஸ்தபா கொமேனி பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல், பாகிஸ்தான் பிரதமர் இவங்கெல்லாம் சேர்ந்து பேச போவதாக தகவல் வந்திருக்கு. அதனால ட்ரம்ப் பெருசா அடிக்க இன்னும் போக மாட்டேங்கிறாரு. ட்ரம்ப்பால் முடியாவிட்டாலும் அமெரிக்காவால் முடியாவிட்டாலும் பரவாயில்ல, இஸ்ரேலுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தால் ஈரானை முடிவு வரை இஸ்ரேல் பார்த்து விடுவார்கள். அந்த ஃபினிஷ் த ஜாப், எடுத்த காரியத்தை நிச்சயமாக முடிப்பாங்க. என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதை தாண்டி ஈரானுக்குள்ள அந்த இன்டர்நெட் சமூக வலைதளம் ஓரளவுக்கு சில கட்டுப்பாடுகளுடன் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் மீண்டும் எங்களுக்கு உதவுங்கள், ஆயுதங்களை கொடுங்கள், ஈரானை தாக்குங்கள் என்று சொல்லி அந்த மக்கள் தொடர்ச்சியாக பதிவிட்டு வராங்க. இது ஈரானில் இன்னைக்கு நிலவரம். இந்த ஆப்ரேஷன் பார்த்துடலாம். இது இஸ்ரேல் இராணுவத்துடைய கவர்ட் ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. இராணுவம் சென்றது அதிரடியாக தாக்குதல் நடத்தியது என்பது வேற. கவர்ட் என்பதற்கு தமிழில் மறைவான தாக்குதல் அல்லது ரகசியமான தாக்குதல் என்று சொல்லலாம். மிகச்சரியா ரகசியமாக தாக்குதல் நடத்துவது. அதிரடி தாக்குதலை விட எண்ணற்ற மடங்கு மிக ரிஸ்கானது, உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது இந்த ரகசிய தாக்குதல்கள். இந்த கவர்ட் ஆப்ரேஷன் அப்படிதான் வரும். மேலும் அதிகமான மன உறுதி, தைரியம் வேணும் இதில் ஈடுபடுகின்ற அதிரடிப்படை வீரர்களுக்கு. அதாவது எதிரியுடைய இடத்துக்கு, அவங்க இடத்துக்கே சென்று அவர்களைப் போலவே அவர்களோடு இருந்து நடித்து சத்தமே இல்லாம கொலைகளை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். இது மிக சிரமமான காரியம். ஒரு இராணுவம் அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது இயல்பான ஒன்று. இதை போல கவர்ட் ஆப்ரேஷன் மிக கஷ்டமானது. இஸ்ரேல் எண்ணற்ற முறை மிக வெற்றிகரமாக இந்த கவர்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு துல்லியமாக நடந்த ஒரு கவர்ட் ஆப்ரேஷன் பேசுறேன். நாளைக்கு மிகப்பெரிய
ஒரு இனப்படுகொலை போல அழைத்து சென்ற தவறுதலாக முடிஞ்ச கவர்ட் ஆபரேஷனை நாளைக்கு இந்த கவர்ட் ஆபரேஷனுக்கு இந்த அதிரடி நடவடிக்கை ஒரு நல்ல உதாரணம். எதற்காக இந்த கவர்ட் ஆபரேஷன் செய்யறாங்க, அதிரடி நடவடிக்கையை மேற்கொள்ளாமே அப்படின்னா, மிக எதிரி வந்து மக்களுக்கு இடையே டென்சிட்டி பாப்புலேஷன் மிக அதிக மக்களுக்கு இடையே ஒளிந்திருக்கும் போது அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ள இயலாது. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த கவர்ட் ஆபரேஷன் வரும். எண்ணற்ற பொதுமக்கள் குழந்தைகளோடு அவன் ஒளிந்து திரியும் போது இந்த மாதிரி அவர்களோடு சென்று அங்கே இருந்து இந்த ஆபரேஷனை செய்வது மிகச்சிறந்த காரியமாக அமையும். இது வந்து 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 இந்த ஆபரேஷன் நடந்துச்சு. அதிகாலை 4 மணிக்கு மேலே இந்த ஆபரேஷன் பண்ணாங்க. எப்போவுமே இந்த கவர்ட் ஆபரேஷனில் நேரம் மிக மிக முக்கியமானது. அதிகாலை 4 மணிக்கும் போது கிட்டத்தட்ட அனைவருமே தூங்குகின்ற நேரம். அதனால இந்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இது ஜெனின்ல நடந்துச்சு. எப்போவுமே காசா மீது தாக்குதல் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது வெஸ்ட் பேங்க்ல மேற்கு கரை யாசர் அரபாத்துடைய கும்பல் ஆட்சி செய்யும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் முக்கியமான நகரம் ஜெனின். அங்கே நடந்த ஆபரேஷன் இது. அங்கே வந்து ஐபிஎன் சினா மருத்துவமனை மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்குள்ள வச்சுதான் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. இதில் வந்து குறிவைக்கப்பட்ட பயங்கரவாதிகள் வந்து இஸ்ரேல் இராணுவத்தால் சிறப்பு படை வீரர்களால் குறிவைக்கப்பட்டவர்கள் 3 பேர். 2 பேர் வந்து இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாத இயக்கத்தின் முதன்மை கமாண்டர்கள். 2 பேர் சகோதரர்கள். அது 2 பேருமே. ஒருத்தன் ஹமாஸ் உடைய தளபதி, அந்த பிராந்திய தளபதியாக செயல்பட்டு வந்தவன். இவர்கள் 3 பேருமே தாக்குதலுக்கு உட்பட்டு அந்த மருத்துவமனையில் 3வது மாடியில் அனுமதிக்கப்பட்டு உள் நோயாளிகளாக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இது ஒரு ஃபேஷன் மாதிரி போச்சு. காசா பயங்கரவாதிகள் மருத்துவமனைக்குள்ள சென்று அனுமதிக்கப்பட்டு நோயாளிகளாக இருப்பது. ஏன்னா மருத்துவமனைக்குள்ள எக்காரணம் கொண்டும் இராணுவம் சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கவே கூடாது. இது சர்வதேச சட்டம். நோயாளி என்பவர் அனைவருக்குமே பொதுவானவர், மதிக்கப்பட வேண்டியவர். நோயாளியில அவன் பயங்கரவாதி, அவன் கொலைகாரன் என்றெல்லாம் எதுவுமே கிடையாது. நோயாளியை மதிப்போடு பார்க்க வேண்டும். அதனால இந்த பயங்கரவாதிகள் இப்படி நோயாளியாக சேர்க்கப்படுவது அன்னைக்கு மிகப்பெரிய வழக்கமாச்சு. ஆனால் அதை தாண்டி இந்த 3 பேருமே உண்மையாலுமே சிகிச்சை பெற்று வந்தவர்கள் தான். அதில் இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாதிகள் 2 பேர்ல தம்பியாக இருந்தவன் ஒரு பயங்கரவாதியோடைய சவ அடக்க ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு அந்த இடுகாட்டுக்குள்ள போய் அந்த சவத்தை அடக்கம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அடக்க ஆராதனை செய்யும் போது இஸ்ரேல் ஏவுகணை அங்க தாக்குதல் நடந்துச்சு. இஸ்ரேல் விமானப்படை மூலமாக ஏவுகணை தாக்குதல் அந்த பயங்கரவாதிகள் மீது, அந்த சடலத்தின் மீதுமே நடத்தப்பட்டுச்சு. அதில் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி முதுகு தண்டுவடம் காயம்பட்டு, அதாவது கிராக் ஆகி எழுந்திருக்க முடியாம நடக்க முடியாம ஆகி, அந்த தாக்குதலால் அவனுக்கு கூடுதலாக பக்கவாத நோய் வந்து கையும் காலும் வராம போய் அவன் எப்பவுமே ஒரு விசேஷமான வீல் சேர்ல தான் அவன் இருப்பான். அதை தாண்டி அவனை தூக்கி பெட்ல படுக்க வைப்பாங்க, தூக்கி தான் கொண்டு வருவாங்க. இவன் மிகப்பெரிய நோயாளியாக இருந்தவன். அந்த சவ அடக்க இடத்துல நடந்த தாக்குதல இவனை தாண்டி எண்ணற்ற பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன், இஸ்ரேல் நாம் நினைப்பதற்கு மேலாக முன்னணியில் அவங்க இருப்பாங்கன்னு சொன்னேன். இந்த 3 பேருமே அங்க வந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ 2 அவசர வாகனம், ஆம்புலன்ஸ்ல 2 வாகனம் அதிகாலை 4 மணிக்கு அந்த மருத்துவமனைக்கு வருது. 12 பேர்த்துக்கு மேல இறங்குறாங்க. அதுல வந்து சிலர் டாக்டர்களாக இருக்காங்க, சிலர் பெண் நோயாளியா இருக்காங்க, புர்காலாம் அணிஞ்சு பெண் நோயாளியா இருக்காங்க. சிலர் வந்து அவர்களுக்கு உதவியாக வீல் சேர்களை கைகளில் தூக்கிட்டு வராங்க. சிலர் வந்து மருத்துவருக்கு உதவியாளராக 12 பேர் வராங்க. எல்லாமே அரபிய மொழி தான் பேசுறாங்க. வழிவிடுங்க, அவசரம் கத்திக்கிட்டே உள்ள வராங்க. இந்த 12 பேருமே
வந்த 12 பேருமே இஸ்ரேலிய கமாண்டோக்கள், அத்தனை பேருமே யூதர்கள். ஆனா அவர்களைப் போல, அந்த அரபியர்களைப் போல வேஷம் போட்டு, பெண் வேஷம் போட்டு, புர்கா அணிந்து, அதில் ஒரு பெண் இராணுவ வீராங்கனை கூட அதில் கூட வந்திருந்தாங்க. அவர்களைப் போல ஒப்பனை அணிந்து, அவர்களைப் போல பேச்சு வழக்கில் அதே அரபிய மொழி பேசி, அவ்வளோ பெரிய மருத்துவமனையை ஊடுருவி, அவனுக்கு எல்லாமே ஐசியூல இருந்தாங்க, அவசர சிகிச்சை பிரிவில். அதுக்குள்ள நுழைஞ்சு இதே மாறு வேஷத்தில் உள்ள வந்துக்கிட்டு அந்த வரவேற்பறைக்கு வந்தோனையே அந்த 12 பேர் கையிலையுமே இயந்திர துப்பாக்கி முளைச்சது. எங்க தான் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. அந்த வீல் சேர் வச்சிருந்த மனுஷன் கூட எங்கேயோ மறைச்சு இயந்திர துப்பாக்கி, மொத்தம் அந்த 12 பேருமே இயந்திர துப்பாக்கி கையில் எடுத்தாங்க. அந்த வரவேற்பறையில் முழிச்சிருந்தவங்கள மிரட்டி படுக்க வச்சுக்கிட்டு, அதில் ஒருத்தனை மட்டும் முட்டி போட வச்சுக்கிட்டு, ஒரு சிலர் அந்த வரவேற்பறையை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இதில் அட்டாக்கிங் டீமாக வந்தவர்கள், தாக்குதல் பிரிவாக வந்தவர்கள் அந்த 3வது மாடிக்கு மேலே ஏறி சென்று நன்றாக தூங்கி கொண்டிருந்தார். அதுவரைக்கு எந்த குண்டுமே சுடப்படவில்லை. அதாவது அந்த பயங்கரவாதிகளை போய் பார்க்குற வரைக்கும் எந்த குண்டுமே சுடாம, சத்தமே இல்லாமல் 3வது மாடிக்கு போறாங்க. போய் அந்த 3 பேர்த்தையுமே பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சும்பாங்க, அதாவது சுடப்பட வேண்டிய இடம், அதாவது தலையில சுடணும் அப்படின்னா சில இன்ச்சுக்கு மேல கைத்துப்பாக்கி, சக்தி மிகுந்த கைத்துப்பாக்கி, சைலன்சர் பொருத்தப்பட்ட கைத்துப்பாக்கியை வச்சு தப்பிக்க வழியே இல்லாம அந்த 3 பேர்த்தையுமே சுட்டாங்க. அந்த முதுகு தண்டுவடம் உடைந்து பக்கவாதம் வந்து இழுத்துக்கிட்டு இருந்த பயங்கரவாதி உட்பட 3 பேர்த்தையுமே சரியாக நெற்றி போட்டு சுட்டாங்க. சக்தி மிகுந்த கைத்துப்பாக்கி, அதுவுமே பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் பக்கத்தில் வச்சு சுட்டனால அது நெத்திக்கு இங்கே மேலே பட்டு தலையை தொலைச்சு பின்னால் போய் அந்த படுத்திருந்த தலையணையை தொலைச்சு அதுக்கு பின்னாடி கீழே போய் கட்டில் தொலைச்சு கீழே தரையை தொலைச்சு நின்றுச்சு. அந்த தோட்டா அந்த அளவுக்கு அந்த தோட்ட வீரியத்தோட செயல்பட்டுச்சு. நெத்தியில பட்டு தலையை பூரா தொலைச்சு பின்னால் போய் தலையணையை துளைச்சு உள்ள பின்னாடி போய் கட்டிலையும் தொலைச்சு அது கீழே அந்த தரையில ஓட்டை போட்டு அந்த தோட்டம் நின்றுச்சு. மிகப்பெரிய கோரமான காட்சியை பார்க்க முடிஞ்சு. அந்த தலையணைகள் வந்து, அந்த தலையணை புகைப்படம் வந்து இன்னைக்குமே சமூக வலைதளத்தில் இருக்கு, போய் பாருங்க. தலையணை தொலைச்சு தோட்டா போயிருக்கும். அந்த தோட்டா துளைச்சு போன சுத்தியுமே தலையணையில ரத்தமாக இருக்கும். அதை தாண்டி 3 பேர்த்து சுட்டனால அந்த வளாகம் முழுவதுமே ரத்தம் தோய்ந்து ரத்தம் சிந்தி காணப்படும். அதுக்கப்புறம் அவங்க வந்து போட்டோ, அந்த மேற்கு கரை மக்கள் வந்து போட்டோ எடுக்கும்போது அந்த அறையே ரத்தத்தோடு கொடூரமாக காணப்படும். இந்த 3 பேர்த்த சுட்டுக்கிட்டு அந்த அறையை சுத்தியுமே பயப்படுத்தும் வகையில அந்த அறையை சுத்தி ஜன்னல் எல்லாமே துப்பாக்கி தோட்டாக்களால் சுட்டு சல்லடை பண்ணாங்க. அதை தாண்டி கீழே இருந்தவர்கள் வந்து இவங்க துப்பாக்கிகள் சுட ஆரம்பிச்ச பிறகு அவங்க வரவேற்பறையில இருந்து முன்வாசல் கதவை நோக்கி சரமாரியான துப்பாக்கி சுட கீழே நடத்தினாங்க. அதாவது யாருமே உள்ள வர முடியாத மாதிரி இந்த துப்பாக்கி சரமாரியா சுட்டுக்கிட்டு அந்த 3 பேர்த்தையுமே கொடூரமா கொண்டுட்டு வந்த வழியே போய் அவர்கள் வந்த வாகனத்தில் ஏறி தப்பிச்சு போனாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு மொத்தமாக அந்த கமாண்டோக்கள் எடுத்துக்கிட்ட நேரம் 10 நிமிஷம் தான். அதோட புகைப்படங்கள்லாம் மிகப்பெரிய வியப்பை தரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அந்த தலையணை அறைக்குள்ள இந்த ரத்தம் தோய்ந்து கிடந்ததெல்லாம் நீங்க இணையதளத்தில் போய் பாருங்க. மற்றபடி அந்த கமாண்டோக்கள் வந்த புகைப்படம் எல்லாம் இன்னைக்கு நம்மகிட்டே இருக்கு, அது எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய உருவம், அவங்க வந்து குறி வைக்கிறது, மிகச்சரியாக குறி வைக்கிறது, அவர்கள் கைகளில் இயந்திர துப்பாக்கிகள் வந்திருப்பது, அந்த வீல் சேர் தூக்கிட்டு வரும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி வருகின்ற கமாண்டோ உள்ள வந்த பிறகு எங்க இருந்து அந்த இயந்திர துப்பாக்கி எடுத்திருப்பார் என்று கேள்வி வைப்பது போல அவ்வளவு ரகசியமாக செயல்பட்டார்கள். அந்த புகைப்படம் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இதில் ஈடுபட்ட அனைத்து கமாண்டோக்களும் பத்திரமாக அந்த அதிகாலையை பயன்படுத்தி இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பத்திரமா சேர்ந்தாங்க. யாருக்குமே சிறிய காயம் கூட ஏற்படல. இந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் மிகப்பெரிய கண்டனத்தை இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதல் பெற்று கொடுத்தது.
சர்வதேச நாடுகள், சர்வதேச அமைப்பு, ஐநா சபை, மனித உரிமைகள், இவங்க எல்லாமே மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அதாவது ஒரு மருத்துவமனைக்குள்ள சென்றது தப்பு, அதுவுமே அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளியாக சேர்க்கப்பட்டு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு காய்கறியை போன்ற ஒரு மனிதரை கொஞ்சம் கூட மனிதாபமானம் இல்லாமல் நெற்றி பொட்டில் சுடுவது, எல்லாத்தையும் சுட்டு விடுத்துனது மிகப்பெரிய தவறு என்று மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. மருத்துவமனைக்குள்ள நோயாளிகளை சுடக்கூடாது என்பது இங்க மீறப்பட்டது. அதை தாண்டி அதுக்கு முன்னால அதுல ஒருத்தன் சவ அடக்க ஊர்வலத்துல பிணத்தை புதைக்கும் இடத்துல தாக்குதல் நடத்தும் போது அந்த பிணம் அவன் எல்லாத்தையுமே தாக்குதல் நடத்தினாங்க. இது எல்லாமே இந்த விதிமீறல்கள் இதுல நடத்தப்பட்டுச்சு. இஸ்ரேல் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அக்டோபர் 7 தாக்குதல் இஸ்ரேல் மீது நடந்தப்ப இந்த 3 பேருமே இஸ்ரேலுக்குள் நுழைந்தவர்கள், இஸ்ரேல் மக்களை கொன்றவர்கள். இந்த அக்டோபர் 7 தாக்குதலில் ஈடுபட்டவனை எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உயிரோடு விடமாட்டோம், எங்கே இருந்தாலும் கொல்லுவோம் சொல்லி அவங்க பதில் கொடுத்துருந்தாங்க. நன்றிகள்.